ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியா எடுத்திருக்கேன். இந்த சேமியா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் ராகி சேமியாவை கட் பண்ணி அதில் ஃபுல்லாக போட்டுக்கிறேன்னு. நம்ம எவ்வளோ செய்ய நினைக்கிறோமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஊற வைக்கணும். 2 நிமிஷம் போதும். தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டியிருக்கலாம். இப்படி எடுத்து இப்படி தண்ணியை புழிஞ்சிட்டு நம்ம வைக்கணும். இட்லி தட்டில் வச்சு அவிச்சிடலாம். கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதை உளுத்து விட்டுக்கலாம். ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய், தாளிக்க கொஞ்சம் கடுகு, உளுந்து, ஒரு காஞ்ச மிளகாய், மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, சேமியாக்கெல்லாம் சேர்த்து உப்பு, தாளிப்போட உளுத்து வச்ச சேமியா சேர்த்துடலாம். சேமியா ரெடி. தேங்காய், நாட்டு சக்கரை. தேங்க்யூ.